கம்மியா இருக்க மாட்டேன் இவன் எதுக்கு இப்ப ஆர்டர் பண்ண நான் கேட்டேன். செலவு இப்போ செலவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எதுக்கு இவன் வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஆர்டர் போடலாமா? நீ ஆர்டர் கூட தானாவா முளைச்சு வந்ததா? அதுலயே வந்திருக்கும்ல பிரம்ம ட்ரெஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பார்சல் வந்து 2 நாள் ஆச்சுங்க. இன்னும் அதை பிரிக்கவே இல்லை. நேற்று தான் பிரிக்கலான்னு நினைச்சோம். நேற்று உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைங்க. பிபி அதிகமாக போய் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தான். அது போயிட்டு வந்து அதே ரொம்ப லேட் ஆகி போச்சுங்க. வந்து சேர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வேலை இருந்தது, பிரிக்கவே இல்லை. சரி இன்னைக்காவது பிரிக்கலாம், இன்னைக்காவது அவங்க பிரித்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா பிரிக்கல. சரி நாம வந்து என்னதான் பார்சல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் பிரித்து இதில் என்ன வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பிரிக்கலாங்க இல்லையா? பாருங்க, நேதர சிப்ஸ் வந்திருக்குது. இது எதுக்கு இவன் ஆர்டர் பண்ணா? நேற்று தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு செலவு பண்ணிட்டு வந்தான். இன்னைக்கு வேற புதன்கிழமை, இன்னைக்கு சந்தைக்கு வேற காசு வேணும். இந்த டைம்ல இந்த சிப்ஸ் எதுக்கு இவன் ஆர்டர் பண்ணான்? இவன் இது கம்மியா இருக்க மாட்டானா இவன்? எதுக்கு இப்ப ஆர்டர் பண்ணா நான் கேட்டேன். செலவு இப்போ செலவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. இது நீ செலவு மேல செலவு வச்சுட்டு இது வேற. இருங்க அவன் கூப்பிட்டு என்னன்னு கேட்கறேன். கோபி, கோபி இங்க வாடா. உனக்கு மறுபடியும் இன்னும் வேற அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் இன்னொரு வாரம் கழிச்சு டாக்டர் வர சொல்லி இருக்கிறாரு. மறுபடியும் அதுக்கு போகணும். டாக்டர் மறுபடியும் என்னென்ன டெஸ்ட் எடுத்து சொல்லுவாரோ அதுவும் தெரியல. மாத்திரை மருந்து வேற வாங்கணும். இந்த நேரத்தில் இவன் வேற இது சிப்ஸ் இல்லைன்னா ஆகாதா அவனுக்கு? எதுக்கு இவன் வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிறான்? எதுக்கு இப்ப இந்த சிப்ஸ் ரொம்ப முக்கியமா? நான் ஆர்டர் போடலாமா? நீ ஆர்டர் கூட தானாவா முளைச்சு வந்ததா? அதுலயே வந்திருக்கும்ல பிரம்ம ட்ரெஸ். பிரம்ம ட்ரெஸ்ஸா? பிரம்ம ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. என்னமோ நட்ஸ் ஹவுஸ் தான் போட்டிருக்குது. நான் ஆக்சுவலா நான் ஆர்டர் பண்ணல. பின்ன யாரு பண்ணாங்க? சப்ஸ்கிரைபர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சப்ஸ்கிரைபரா? அதான் நம்ம உனக்கு நேந்திரன் சிப்ஸ் பிடிக்கும்னு சொன்னேன்ல. ஆமா, நேந்திரன் சிப்ஸ் பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்காக சுஜி இருக்காங்கல்ல, சுஜிதாரணி கேரளால இருப்பாங்களா அவங்களா? இப்பதாண்டா அவங்க லீவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமா. அவங்களுக்கு ஏன்டா இது நீ செலவு வச்சுட்டு நீ சொல்லிருக்கிற? நான் ஒன்னும் பண்ணல. இது அவங்க ஆக்சுவலா அவங்க வாங்கி அனுப்பல. நானும் அவங்களும் நிறைய லீவ்ல தான் இப்ப மஸ்கட்ல இருந்து வந்திருக்காங்க. அதான் கேக்குறேன். நான் சொன்னேன் இல்ல இதுக்காக எல்லாம் எந்த ஒர்க்கும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் அவங்க வாங்கி அனுப்பல. இது வந்து ஒரு ஆன்லைன்ல இது மூலம் ஆர்டர் பண்ணி விட்டாங்க. ஆன்லைன் ஆர்டர் பண்ணி அங்கிருந்து இங்க வர மாதிரி அவங்களுக்கு ஒரு சிரமம். சரி இது எவ்வளவு பணம் ஆச்சுன்னு பார்த்து அனுப்பிவிட்டு என்ன? சரி அதை நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. நான் அதை அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி அவங்க அவங்க இருந்து இங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. எங்க சிங்கப்பூர் எல்லாம் போவாங்க. இப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து இப்ப ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. பரவாயில்ல, அம்மா பிடிக்கும். அதுங்க அங்கிருந்து பிடிக்கும். ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க அம்மா இந்த நேந்திரன் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்காக ஞாபகம் வச்சு ஆர்டர் பண்ணி விட்டாங்க. நீங்க அந்த முத்து அந்த டிரைவர் அவங்க தான் எல்லா பக்கம் சுத்துறாங்க, கேரளா போறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா முத்துடையும் சொல்லி வச்சிருக்கேன். தங்கமுத்து லாரி டிரைவ் பண்றதுக்கு அப்படி கேரளா சைடு போனா வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி இருக்கேன். வீடியோல சொன்னது இந்த நேந்திரன் சிப்ஸ் பிடிக்கணும்னு அவங்க ஆர்டர் பண்ணி போட்டு விட்டாங்க. சரி நான் அதை அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி ஓகே, உனக்கு பிடிச்சது தானே அது? ஓபன் பண்ணி இருக்கு பாரு எப்படி இருக்கு. நீ சாப்பிடு. எனக்கு என்னதுமா நீ சாப்பிட்டு சொல்லுமா. நீ சாப்பிடுமா. நீ சாப்பிடு. முதல்ல நீ தின்னு என்னையும் கொடுத்துட்டு. நல்லா இருக்கா? ரொம்ப அருமையா இருக்கு. டேஸ்ட் அதிகமா இருக்கு. ரொம்ப வருஷமே ஆச்சு. அதனாலதான் அனுப்பியிருக்காங்க. சுஜி ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா என்ன பிடிக்கும்னு தொடர்ந்து வீடியோ பார்த்து அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க சாமி.